துந்தி சரிய மஜிரே வெளிர நிறை தந்த மசய முதுகே வளைய இதழ் துங்க ஒரு தடிமேல் வரமகிழர் நகையாடி. இந்த திருப்புகழை பாடாதவங்க இருக்க முடியாது, கேட்காதவங்க இருக்க முடியாது. ஆனாலும் இந்த திருப்புகழ் மேல ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கு. என்னன்னா, இது மரணத்தை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம மரணம் எப்படி எல்லாம் வரும்னு சொல்லுது, அதனால இந்த திருப்புகழை வீட்டுல பாடாதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்தாச்சு. ஆனா இந்த திருப்புகழ் உண்மையாலுமே அதை சொல்லலைங்க. அப்ப என்ன சொல்லுது? உண்மையை சொல்லுது. அது என்ன உண்மை அப்படின்னா, ஒவ்வொரு உயிரும் இந்த உடலை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திற்குள் வந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்பது வினையை அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட கருவிதான் இந்த உடல், உலகம். அதனால் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் அத்தனையும். இது எவ்வளவு நாள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கும் அந்த உயிர்? அதுக்கு ஒரு ரெஸ்ட் வேண்டாமா? கருணையே வடிவான இறைவன் அந்த உயிருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கிறார். தினந்தோறும் அந்த உயிருக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்ட்ங்கிறது தூக்கம். ஒரு கால அளவுக்கு அப்புறம் மீண்டும் அடுத்த பிறவிக்கும் இந்த பிறவிக்கும் இடையில ஒரு சின்ன குட்டி தூக்கம் மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட் தான் மரணமே தவிர அது இறுதி அல்ல. மரணம் என்பது இந்த உடலுக்கு தானே ஒழிய உள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கு அல்ல. அதனால அந்த உண்மையை சொல்லக்கூடிய இந்த திருப்புகழ் அதுக்கடுத்த ஒரு உண்மையை சொல்லுது. இப்படியே எத்தனை தடவை பிறந்து இறந்து இதே வாழ்க்கையில இதே குப்பையில கடந்து அல்லல் பட போற, இதையெல்லாம் விட்டு இந்த பிறவியிலேயாவது முருகனை நினைந்து முக்தி அடைந்து அவனோடு இரண்டர கலந்து விடுன்னு உண்மையை சொல்லுது. அதனால இது அமங்கலமான திருப்புகழ் என்றோ மரணத்தை பற்றி சொல்ற திருப்புகழோ என்று நினைக்க வேண்டாம். பிறப்பும் இறப்பும் இந்த வாழ்க்கையில் சகஜம். அதனால ஒருபோதும் நம் சமயம் மரணத்தை அமங்கலமாக பார்த்ததே கிடையாது. அதுவும் இந்த வாழ்க்கையில் ஒரு இயல்பானது. அதையும் கடந்து நீ செல்ல வேண்டும். மரணமில்லா பெருவாழ்க்கை அடைவதற்கு நீ தகுதியானவன்னு நம்மளுடைய உண்மையான தகுதியையும் நோக்கத்தையும் இந்த திருப்புகழ் நமக்கு வலியுறுத்துகிறது. நன்றி, வணக்கம். முருகாச்சரணம்.